கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே நாம் ஒன்றிணைந்து நம்முடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தனுமாய் இருக்கிறவரை கம்பீரத்தோடு ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பும் ஒப்பு கொடுத்து அவருடைய ஆளுகை நம்மை முழுவதுமாய் ஆட்கொண்டதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுவாராக. நாம் அதற்கு இடம் கொடுப்போம். வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலை வேளையிலே சரியாய் நாம் அறிந்து கொள்ள, சரியாய் புரிந்து கொள்ள இந்த தேவன் நமக்கு இந்த காலை வேளையிலே கிருபை தருவாராக. எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பழைய விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் நல்லவர், புதிதாய் வந்தவர்களுக்கும் நல்லவர். இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நல்லவர் என்று சொல்லி நிரூபித்து, அதாவது நிரூபித்து ருசிக்க வைப்பதற்காக ஆண்டவர் செயல்களிலே ஒன்று, புரியாததை கர்த்தர் துவக்குகிறார். பெரிதாக செயல்பட என் ஆண்டவர் செய்கிறார். முடிவிலே பார்க்கும் பொழுது நல்லதாகவே இருக்கிறது என்று சொல்லி சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தருகிறார். புதியதை செய்கிறார், பெரியதை செய்கிறார், நல்லதை செய்கிறார். ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிக்க நம்முடைய வாழ்க்கையில் 4 அனுபவங்கள் உண்டு. அதை நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். முதலாவது, எல்லா பக்கமும் நெருக்கம் சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு நம்முடைய தேவன் உதவி செய்கிறார். 2வது, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு வாய்ப்பே இல்லை அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்முடைய தேவன் நாம் ருசி பார்க்க, அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். 3வது, வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத தடைகள் உள்ள சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். 4வது, நமக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் நாம் நினைத்ததை விட அவர் நோக்கம் நிறைவேற சூழ்நிலைகளை அனுகூலமாக்கி நல்லவர் என்பதை இந்த ஆண்டவர் நிரூபிப்பார். விசுவாசிக்கிறவங்களை கையை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஒரு மகிமையை கொடுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் எதிர்பார்த்த மார்க், படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த மார்க்கை விட அதிகமான மார்க் வரும்போது நல்லவர் என்று சொல்வது ரொம்ப எளிது. நினைச்ச வேலை, நினைத்த நன்மைகள், நினைத்த காரியம் நடந்தவுடனே கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நான் சொல்லுவது எளிது. நாம் நினைத்த காரியங்கள், நடப்பிக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்மையாக கைகூடி வருகிறது. அப்போது சொல்லலாம், ஈஸியாக சொல்லிடலாம், கர்த்தர் நல்லவர். உண்மையிலே கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவது மிகவும் எளிமையான ஒரு காரியம்தான், மிகவும் எளிதான ஒன்று. ஆனால் இந்த காலை வேளையில் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே அத்தனை காரியமும் மோசமாக இருக்கும்போது, என்னது அத்தனை காரியமும் மோசமாக இருக்கும்போது, அத்தனை சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்ப்பாய் இருக்கும்போது, இந்த கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி உண்மையிலே சொல்ல முடியுமா? அதுதான் என்னுடைய கேள்வி இந்த காலை வேளையிலே. ஆனால் நல்ல கவனிங்க, ஏற்கனவே இந்த கேள்வி நான் சொன்ன உடனே ஏற்கனவே மனதில் ஒரு பதில் வந்திருக்கும். நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது என்று சொல்லி மனதில் என்ன பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். ஆனால் எரேமியாவை பார்த்து நாம் கேட்போமானால், எரேமியா சொல்லுவார், எஸ், நான் அதை செய்திருக்கிறேன், நான் அதை செய்திருக்கிறேன், கர்த்தர் நல்லவர். எரேமியாவினாலே எப்படி இந்த வார்த்தையை
அந்த கடினமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்ல முடிந்தது என்று சொல்லி அந்த சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது புலம்பல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3வது அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். எரேமியாவை கேட்டா சொல்லுவாரு, நீங்க எல்லாரும் எனக்கு பேர் எரேமியா என்று சொல்லுவீர்கள், ஆனால் உண்மையில் நான் யார் என்பதை சொல்கிறேன். நான் யார் தெரியுமா? ஆண்டவராலே சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். இங்க யாராவது நம்மை அப்படி அறிமுகப்படுத்துவோமா? ஆண்டவராலே நான் சிறுமைப்படுத்தப்பட்ட மனிதன் என்று சொல்லி நாம் யாரும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அறிமுகம் செய்ய மாட்டோம். ஆனால் அவர் எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே என்னை சிறுமைப்படுத்தி இருக்கிறார். கொஞ்சம் கவனித்து கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று புலம்பல் இன்னும் சொல்லுகிறார் பாருங்க. எரேமியா சொல்றாரு, புலம்பல் 3:2 வாசிங்க. அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல, இருளிலே என்னை அழைத்து நடத்தி வந்தார். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போய் சொல்றாரு எரேமியா, எல்லாரையும் இந்த ஆண்டவர் வெளிச்சத்தில் நடத்துகிறார், என்ன மட்டும் இருளிலே. நான் போகிற பாதையெல்லாம் இருட்டு. எவ்வளவு இருட்டுப்பா அப்படின்னு கேட்டா அடுத்து சொல்றாரு பாருங்க. 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3:6. பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களை போல என்னை இருளான இடங்களிலே கிடக்க பண்ணினார். என்ன இருள் கேட்டா சொல்றாரு, செத்து கிடக்கிறவர்களை போல இருளான இடங்களிலே என்னை கர்த்தர் கிடக்க பண்ணினார். எவ்வளவு இருள் தெரியுமா? வெளிச்சமே வர முடியாத இருளிலே என்னை ஆண்டவர் நடத்துகிறார். நிறுத்தினாரா? இல்ல. 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். எரேமியா சொல்றாரு, எனக்கு விரோதி வேற யாருமே கிடையாது, எனக்கு விரோதி கர்த்தர் தான். எனக்கு விரோதி யாரு? கர்த்தர் தான். அப்ப நம்ம நினைப்போம், எரேமியா சொல்லுவாரு, நீங்கெல்லாம் நினைப்பீங்க அப்படியெல்லாம் இருக்காது. ஆனா எரேமியா சொல்றாரு, நான் சொல்கிறேன், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 365 நாளும் நித்தமும் என் தேவனுடைய கை எனக்கு விரோதமாய் இருந்தது. பொய் சொல்கிறானா? இல்லை. இருந்ததை தான் எரேமியா என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். என் ஆண்டவர் எனக்கு எப்படி விரோதமாய் இருக்கிறார் சொல்றாரு பாருங்க. புலம்பல் 3வது அதிகாரம் 10வது வசனம். அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாய் இருக்கிறார். நான் எரேமியா சொல்றாரு, நான் போகிற பாதையில் ஆண்டவர் கரடி மாதிரி இருக்கிறார், இங்க திரும்பினா சிங்க மாதிரி இருக்கிறார், என்னை நடக்க விடுவதில்லை. கர்த்தர் இப்படி செய்கிறார். யார் சொல்றார் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி. இதெல்லாம் சொல்றது யாரு? ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் எனக்கு விரோதமாய் இருந்ததினாலே என் நிலைமையை கொஞ்சம் பாருங்க. 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் சொல்றாரு பாருங்க, சரீர பிரகாரமாக எனக்கு எல்லாம் போயிருச்சு. என் சதை எப்படி இருக்குன்னா, 100 வயதை தாண்டின, ஒரு 100 வயதை நிரம்பின தாத்தா பாட்டிய போல என் சதை என்ன பண்ணிருச்சு? போயிட்டு என் சதையும் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார், நான் எல்லா ஆரோக்கியத்தையும் இழந்து விட்டேன். புலம்பல் 3:5 வாசிங்க. அவர் எனக்கு விரோதமாக கொத்தளம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். என்ன சொல்றாரு? கசப்பினாலும் வருத்தத்தினாலும். எங்க திரும்பினாலும் என் வாழ்க்கையில கசப்பு.
எவ்வளவு கசப்புப்பா? 3:15 வாசிங்க. கசப்பினால் என்னை நிரப்பி எட்டினால் என்னை வெறிக்க செய்தார். இருப்பதிலேயே மிக கசப்பான எட்டியை கொண்டு வந்து மிகுந்த கசப்பினாலே வெறிக்க செய்தார். எல்லா லெவலையும் நான் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா லெவல்லையும் கசப்பு தான். அது மட்டுமா? இல்ல, இன்னும் சொல்றார். புலம்பல் 3:7 வாசிங்க. நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார். என் விலங்கை பாரமாக்கினார். நம்ம பிரச்சனை நெருக்கன்னு சொல்கிறோம் பாருங்க. இவர் பிரச்சனை எப்படி சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. இப்போ சொல்கிறாரு, எனக்கு ஏற்கனவே விலங்கு இருக்கு, அந்த விலங்கை என்னால் சுமக்க முடியலை. இவர் வந்து அந்த விலங்கை இன்னும் பாரமாக்கி விட்டார். கர்த்தர் என் பாரத்தை அதிகரித்தார். எரேமியா சொல்வார், என் ஆண்டவர் செய்ததை சொல்கிறேன், நான் எங்கேயும் போக விடாமல், நான் எங்கேயும் நகர விடாமல் வழியை எல்லாம் கர்த்தர் அடைத்து போட்டார். நான் புறப்படக்கூடாதபடி கர்த்தர் வேலி அடைத்தார். சரி, உட்கார்ந்து ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா புலம்பல் 3:8 வாசிங்க. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். ஜெபம் பண்ணலான்னு நினைச்சாலும் என் ஜபத்துக்கும் வழிய அடைத்தீர். என் பாதைகளை தாறுமாறாக்கினீர். முழுவதும் உடைந்த கற்களை போட்டு என்னுடைய பாதைகளை எல்லாம் நீர் அடைத்தீர். யாருக்கோ வர வேண்டியது உனக்கு வந்துட்டுப்பா என்று சொல்லி நினைக்காதீங்க. எனக்கு நேராக வில்லை ஏற்றி குறி வைத்து என்னை தான் தாக்கினார். அல்லேலூயா. இப்ப புலம்பல் 3:12 வாசிங்க. தமது வில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு லக்காக வச்சார். யாருக்கோ வர வேண்டியது உனக்கு வந்துருச்சுப்பான்னு நினைக்காதீங்க, சொல்லாதீங்க. அம்ப எனக்கு நேரா லக்காக வைத்து எறிந்தார். அல்லேலூயா. 3:12 வாசிங்கப்பா. தமது வில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு லக்காக வைத்தார். நல்ல கவனிங்க. ஆனால் இந்த சூழ்நிலையை தான் சொல்றாரு எரேமியா, கர்த்தர் நல்லவர். இன்னுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க. 3:17 வாசிங்க. என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சுகத்தை மறந்தேன். சமாதானம் போயிருச்சு, நிம்மதி என்கிற வாசனை கூட எனக்கு இல்லை. என் சுகத்தை மறந்தேன். வாழ்வதற்கு மனமில்லை, விருப்பம் என்று சொல்ல ஒன்றுமே எனக்கு இல்லை, நல்லது என்று சொல்ல என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்தேன். அவ்வளவு பெரிய உபத்திரவம், அவ்வளவு உபத்திரவம் எனக்கு கடினமானது. 3:18 வாசிங்க. என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று. இங்க சொல்றாரு பாருங்க, என்னுடைய பலனும் போயிருச்சு, கர்த்தருக்காக நான் காத்திருந்த என்னுடைய நம்பிக்கையும் போயிட்டு. அப்பா நீ எப்படி இருக்க தெரியுமா? அவர் சொல்லுவார், ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் ஆண்டவர் மேலேயே எரேமியா பழிய சொல்லி கொண்டே இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் இந்த 3ஆம் அதிகாரத்தில் மட்டும் எத்தனை காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க. இத்தனை காரியத்தை அனுபவித்தவர் ஆண்டவர் மேலே பழி சொல்கிறார். இது எல்லாம் உம்மாலே தான் எனக்கு வந்துச்சுன்னு சொல்கிறார். இதெல்லாம் உம்மாலே தான் எனக்கு வந்துச்சு என்று சொல்லுகிற ஒரு மனிதனை நாம் என்ன சொல்லியிருப்போம்? இந்த ஆளெல்லாம் வலிக்கே வரமாட்டான், இந்த ஆளெல்லாம் திருந்தவே மாட்டான், இந்த ஆளெல்லாம் வலிக்கே வரமாட்டான், அவ்விசுவாசியிலும் கேடு கட்டவன் இவன் என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்லி இருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட எரேமியாவை கர்த்தர் சொல்ல வைக்கிறார். என்ன சொல்ல வைக்கிறார் தெரியுமா? அவரை
தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் எரேமியாவை வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் சொல்றாரு பாருங்க, ஒன்றுமே இதுவரைக்கும் அவருக்கு நல்லது நடக்கவே இல்லை. நல்லவர்னு எப்படி அவரை சொல்றது? ஒன்றும் நல்லதே எனக்கு நடக்கல, எப்படி அவரை நல்லவர் என்று நான் சொல்லுவது? இவர் என்னை காயப்படுத்தி ரத்தம் வர வைக்கிறார். அப்படி செய்கிறவரை, ரத்தம் வர வைக்கிறவரை எப்படி நான் நல்லவர் என்று சொல்லுவது? அன்பு கூறும் தாயாய் இருந்தால் ஒரு நாளில் நல்லவர்னு சொல்லலாம். அன்பு கூர்ந்தாங்க, என்னை நடத்தினாங்க, என்னை காப்பாற்றினாங்கன்னு சொல்லலாம். ஒருவேளை ரத்தம் வர வைப்பது அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக ரத்தம் வந்தால் தப்பித்து கொண்டோமானால் அந்த மருத்துவர் நல்லவர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இத்தனை மத்தியிலும் எரேமியா சொல்றாரு, கர்த்தர் நல்லவர். இந்த நெருக்கத்திலும், இந்த வெளிச்சம் இல்லாத இருளான சூழ்நிலையிலும் எரேமியாவே கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வைக்க உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுப்பா? 3 காரியங்கள் எரேமியாவுடைய வாழ்க்கையில் நடந்தது. அல்லேலூயா. அந்த நெருக்கத்தின் நடுவிலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல எரேமியாவுக்கு நடந்த 3 அனுபவங்கள் உண்டு. அதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அப்படி புரிந்து கொண்டோமானால் இக்கட்டிலும் நம்மாலே சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கு நல்ல கவனிங்க, உண்மையிலேயே நல்லவர் தான் என்று சொல்ல கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் தான் கிருபை கொடுக்க வேண்டும். ஏன்னா சாதாரணமாய் அது வராது, வசனத்தை படித்தால் வராது. எரேமியாவுக்கு நடந்தது என்ன இன்றைக்கு கவனிக்க போகிறோம். முதலாவது காரியம், கர்த்தர் இக்கட்டின் நடுவிலே எரேமியா கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வைத்த முதல் அனுபவம் புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முதலாவது அனுபவம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது என்பதை உணர்ந்த போது எரேமியா சொல்கிறார், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கிருபை என்ன செய்கிறது என்பதை நாம் உணருவோமானால் இக்கட்டின் நடுவிலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நம்மாலே சொல்ல முடியும். எரேமியாவுடைய வாழ்க்கையில் பாருங்க, இவ்வளவு வேதனை, எலும்பு போயிட்டு, மாம்சம் போயிட்டு, ஆவி போயிட்டு, எல்லாம் கசப்பு, எல்லாம் கஷ்டம், எல்லாம் கண்ணீர், எல்லாம் நஷ்டம், ஜெபிக்கவும் முடியவில்லை. இதையெல்லாம் யோசித்து பார்க்கிறான். எல்லாமே எனக்கு விரோதமாக நடக்குது, எல்லாமே போயிட்டு, ஆனால் ஒன்று மட்டும் நடக்கவே இல்லை. ஒன்று மட்டும் நடக்கவே இல்லை. அது என்ன தெரியுமா? நான் நிர்மூலமாகவில்லை. கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது, ஆனால் ஒன்று மட்டும் நடக்கலை. இது எல்லாம் இருந்தாலும் நான் நிர்மூலமாகவில்லை. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் நிர்மூலமாகவில்லை. என்ன சொல்றான்? இது எல்லாம் நடந்தாலும் மூச்சு இன்னும் எனக்கு இருக்கு, என் நாவிலே இன்னும் ருசி இருக்கு, என்னால் இன்னும் உணர முடிகிறது, என்னால் நடக்க முடிகிறது, இந்த வேதத்தை சுமந்து ஆலயம் என்னாலே வர முடிகிறது. நான் நிர்மூலமாகவில்லை, நான் அழிந்து போகவில்லை. இவ்வளவு நடந்த பிறகு உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் இருக்க வேண்டும் என்று கேட்டாலும் நாம் இருக்க தான் செய்கிறோம். அன்றைக்கு நேரத்தில் நம்ம கேட்குறோம், இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இன்னும் நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாலும் உயிரோடு தான் இருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பசி வருகிறது, சாப்பிடாமல் இருந்துடுறோமா? சுவாசிக்க எல்லாம் நடக்குது, இனி சுவாசிக்க அவசியம் வேண்டாம் அப்படின்னு மூக்க மூடிக்க செய்கிறோம், சுவாசிக்க தான் செய்கிறோம். அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகவில்லை. அதை அவன் யோசித்து பார்க்கிறான். சரி, இவ்வளவு நடந்தும் எல்லாமே என்னை அழிப்பதற்காக வந்தும் நான் ஏன் நிர்மூலமாகவில்லை? அதை எரேமியா நினைத்து பார்க்கிறான். பக்கத்தில் சொல்லுங்க, என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும்,
ஏன் நிர்மூலம் ஆகலைன்னு அதை இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. எரேமியா அதை நினச்சி பார்க்குறான். ஏன் இவ்வளவு நடந்துச்சு, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு வேதனை, இது நடுவிலும் நான் ஏன் நிர்மூலமாகவில்லை? அதை நினைத்து பார்க்கிறான். எரேமியாவுடைய முதல் அனுபவம், கர்த்தருடைய கிருபை என் வாழ்க்கையில என்ன செய்கிறது என்பதை உணரக்கூடிய ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ளே வந்ததினாலே எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நாளில் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஜெபம், ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுவாராக. அல்லேலூயா. எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், நீங்கள் கேட்டாலும், நீங்கள் கேட்காவிட்டாலும், நீங்கள் ஜெபித்தாலும், நீங்கள் ஜெபிக்காவிட்டாலும், கர்த்தருடைய கிருபை அந்த சூழ்நிலையிலே ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது, உணர முடியாது. அவன் சொல்லுகிறான், இந்த கிருபை என்று ஒன்று இருந்ததினால் இத்தனை வந்தாலும் அது என்னை அழிக்க முடியவில்லை. ஆண்டவரே, நீரே விரோதமாய் இருந்தால் கூட கிருபை இருக்கிறதுனால எதுவும் என்னை அசைக்க முடியவில்லை என்று கர்த்தர் சொல்ல வைத்தார். இந்த கிருபையை எரேமியாவுக்கு 3 நிலையிலே ஆண்டவர் காண்பிக்கிறார். அவன் உணர்ந்து கொண்ட முதல் காரியம், இந்த கிருபை என்ன நடந்தாலும் என்னை அழிய விடாமல் பாதுகாக்கிற கிருபை. முதலாவது ஆண்டவர் எரேமியாவுக்கு காண்பித்தது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையிலப்பா எல்லாம் அழிவுக்கு நேராக உன்னை நடத்தி கொண்டு போனாலும் உன்னை அழிய விடாமல் பாதுகாக்கிற என்னுடைய கிருபை உனக்காக செயல்படுகிறது என்பதை கர்த்தர் காண்பித்தார். சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கிருபையை அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் தருவார். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களை வாசிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமற்றவர்களாக விடாமலும் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீ சொல்லி இருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததன் படியையும் இந்த ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். நல்ல கவனிங்க. இந்த போதும். இந்த சூழ்நிலையில வாசித்து பார்க்கும் பொழுது 10 பேர் தவறான செய்தியை, அந்த சாட்சியை கொண்டு வந்தாங்க. அதைத்தான் இஸ்ரவேலர் விசுவாசித்தார்கள். 2 பேர் கொண்டு வந்ததான செய்தியை, சாட்சியை விசுவாசிக்கவில்லை. அப்பொழுது கர்த்தருக்கு கோபம் வந்தது. அவர்களை அழித்து நிர்மூலமாக்க கர்த்தர் நினைத்தார். மோசே எடுத்து சொல்கிறார், இன்றைக்கு இவர்கள் அனைவரையும் நான் அழித்து போடுவேன். அந்த நேரத்தில் மோசே ஜெபிக்கிறான், எகிப்திலே இவர்கள் கஷ்டப்படும் போது வெளியே கொண்டு வந்ததற்கு காரணம் நீர் கிருபை உள்ள தேவன். இப்போதும் சொல்லுகிறேன், இவர்களை அழிக்காமல் பாதுகாப்பது ஒன்றே ஒன்றுதான், நீர் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன். உடனே ஆண்டவர் சொல்கிறார் மோசே இடத்துல, உன்னுடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். என் கிருபை அவர்களை பாதுகாக்கும். பல நேரத்தில் நாம் புரியாத விரோதமான கிரியைகள், வாழ்க்கைக்கு விரோதமாக அனைத்தும் மாறி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதிருக்கும் போது கர்த்தருடைய கிருபை என்ன செய்யும் தெரியுமா? ஜனங்கள் மோசேயை ஜெபிக்க சொல்லவில்லை, ஆனால்
தேவ கிருபை மோசேயை ஜெபிக்க வைத்தது. ஜனங்க ஜெபிக்க சொல்லல மோசேட்ட, ஆனா தேவ கிருபை மோசேயை ஜெபிக்க வைத்தது. நீங்கள் சுமக்க முடியாத வேதனை வழியாய், அந்த வேதனையின் பாதையின் வழியாய் போகும்போது அந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்காக ஜெபிக்க யாரையோ தூண்டும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அந்த எரேமியாவை போல் அந்த சூழ்நிலையிலே போகும்போது, அந்த வேதனையின் நடுவிலே போகும்போது, அந்த இக்கட்டின் நடுவிலே போகும்போது தேவ கிருபை உங்களுக்காக யாரையோ ஜெபிக்க எழுப்பி இருக்கும். உங்களுக்காக தேவ சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்க தூண்டி இருக்கும். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, இது உண்மை. அல்லேலூயா. மோசேயை ஜெபிக்க வைக்கிறார். அந்த ஜெபத்தின் மூலம் கர்த்தருடைய கிருபை இஸ்ரவேல் ஜனங்களை தாங்குகிறது. 5வது சங்கீதத்தில் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக வருகிறான். தேசமும் அவனுக்கு விரோதமானது, எல்லாமே அவனுக்கு விரோதமானது. அந்த நேரத்தில் தாவீது சுமக்க முடியாமல் ஓடி போகிறான். ஆண்டவரே, எனக்கு திரட்சியான துரோகம் வருகிறது, எனக்கு விரோதமாக சுமக்க முடியாதவைகள் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு போகிறான். அப்படி போகும்போது உள்ளம் ஒன்று சொல்லுகிறது. 5ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். 32ஆம் சங்கீதம் 10வது வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அது முற்றிலும் நம்மை சூழ்ந்து கொள்ள கிருபை செய்கிறார். தாவீதிற்கு வந்த பிரச்சனையை அவனால் தாங்க முடியவில்லை. தாவீதினாலே அந்த பிரச்சனையை சுமக்க முடியவில்லை. மிகுந்த பாரத்தோடு நின்று பார்க்கிறார். நிற்கும் போது கால்கள் தடுமாறுகிறது, சறுக்க துவங்குகிறது. 94ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்க. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆண்டவரே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. நாங்கள் இருக்கும் சூழ்நிலையிலே எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலே கீழே பார்த்தாலும் சுற்றிலும் பார்த்தாலும் ஆண்டவரே, என்னை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை நீர் அனுப்புகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். முதலாவது எரேமியாவுக்கு ஆண்டவர் காண்பித்தது, அப்பா, என் கிருபை உன்னை பாதுகாக்கிற கிருபை. அந்த பாதுகாக்கிற கிருபை, கர்த்தருடைய பிள்ளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் பாதுகாக்கிற கிருபையை உங்களை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். 2வது ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார் எரேமியாவுக்கு? புலம்பல் 3:22 வாசிங்க. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு. 2வது, முதலாவது பாதுகாக்கிற கிருபை உன்னை சுற்றிலும் இருக்கும்பான்னு காண்பித்தாரு. 2வது, முடிவே இல்லாத கிருபையை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே சொல்கிற அந்த கிருபையை நினைத்து பார்க்கிறான் எரேமியா. இது என்னை பாதுகாக்கிற கிருபை மட்டுமல்ல, இதற்கு முடிவே இல்லை, முடிவே இல்லாத ஒரு கிருபையை எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை எரேமியா நினைத்து பார்க்கிறான். கர்த்தாவே, இவ்வளவு நெருக்கத்திலே எப்படி உம்மை நான் சொல்ல என்றால் இப்பதான் எனக்கு புரிகிறது. பிரச்சனை முடிந்து விட்டது, ஆனால் கிருபை முடியலை. கை உயர்த்தி வர ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை சுற்றி இருந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ஆனால் கிருபை இன்னும் முடியவே இல்லை. பிரச்சனை ஆரம்பிக்கும் முன்பு கிருபை தருவார், பிரச்சனையின் போதும் கிருபை தருவார், பிரச்சனை முடிந்த பின்பும் ஆண்டவர் கிருபை தருவார். அல்லேலூயா. முடிவே இல்லாத ஒரு கிருபை. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த பிரச்சனை, மிகுந்த வேதனையிலே அவர்கள் இருக்கும்போது எரேமியா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 32ஆம் அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 32:18. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும்
பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே. நல்ல கவனிங்க, என் கிருபை எவ்வளவு பெருசு தெரியுமாப்பா? என் கோபம் 4 தலைமுறை தான், ஆனால் என்னுடைய கிருபையோ 1000 தலைமுறை. கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் கோபமோ 4 தலைமுறை தான், ஆனால் என் கிருபையோ 1000 தலைமுறை வரைக்கும் உன்னை தாங்கும். 136 சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு யுத்தம் வந்துச்சு, ஆகாரம் இல்லை, விரோதங்கள் வந்தது, பிரச்சனைகள் இன்னும் வர வர நெருக்கமானது. இவை எல்லாவற்றையும் தீர்த்து கொடுத்தது முடிவே இல்லாத கிருபை. அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் முடித்து கொடுத்த போது அப்பதான் அவங்க சொல்றாங்க 136வது சங்கீதத்தில் முதல் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வசனம் வரைக்கும் சொல்றாங்க, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று 136 சங்கீதம் முழுவதும் சொல்ல காரணம் முடிவே இல்லாத கிருபை. அல்லேலூயா. என் ஆண்டவரிடம் நிச்சயமான கிருபை உண்டு, என் தேவனிடம் நித்திய கிருபை உண்டு. என் ஆண்டவரிடம் மலைகளெல்லாம் பெயர்ந்து போனாலும் பெயர்ந்து போகாத நிலையில் மாறாத கிருபை உண்டு, முடிவே இல்லாத கிருபை உண்டு. எதை வேண்டுமானாலும் ஆண்டவர் விலக்கி விடுவார், ஆனால் கிருபையை மட்டும் ஆண்டவர் நம்மை விட்டு விலக்குவதற்கு அவர் விரும்புவதில்லை. எரேமியாவுக்கு காண்பித்தார். ஏன் நல்லவர்னு எரேமியானால சொல்ல முடிஞ்சது தெரியுமா? ஆண்டவருடைய கிருபை என் வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை அவன் நினைத்து பார்க்கிறான். நினைத்த போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா என்னுடைய பாதுகாக்கிற கிருபை உன்னோடு கூட இருக்கு, உன்னை சுற்றி இருக்கு. 2வது, முடிவே இல்லாத ஒரு கிருபையை உனக்கு நான் வச்சிருக்கிறேன். 3வது ஆண்டவர் காண்பிக்கிறார். புலம்பல் 3:32 வாசிங்க. 3:32. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். இப்ப 3வது இந்த கிருபையை யோசித்து பார்க்கிறான். இந்த கிருபை எப்படி? கிருபையை ஆண்டவர் சில்லறையாக தரமாட்டார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கிருபையை ஆண்டவர் சில்லறையாக கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பார்? மிகுந்த கிருபை. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 3:32. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆளாகவோ ரட்சிக்கப்படாத ஆளாகவோ இருந்தாலும் கர்த்தர் கிருபை கொடுப்பார். மனிதனுக்கு கிருபையை கொடுக்கும்போது சில்லறையாக கர்த்தர் கொடுப்பதில்லை, மிகுந்த கிருபையை கொடுக்கிறார். அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மிகுந்த கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆண்டவர் அவனை அனுப்பினார். 40 நாளுக்குள்ளே கவிழ்க்கப்படும் என்று பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி அனுப்பினார். ஒரு பிரசங்கம் பண்ணினான். பிரசங்கம் பண்ணிட்டு பட்டணத்தை பார்த்து கர்த்தரையும் பார்த்து யோனா பேசுகிறான். என்ன பேசுகிறான்? எவ்வளவு தான் நீர் அழிக்க வந்தாலும், அழிக்கப்படுவதற்கே காரணமாக இருந்தாலும் உம்மிடத்தில் ஒரு கிருபை உண்டு என்று சொல்லி எனக்கு தெரியும். அந்த கிருபை அவர்களை அழிக்காது. தேவனுடைய கிருபை, நல்ல கவனிங்க, தேவனுடைய கிருபை தண்டனையை தடுக்காது. அந்த கிருபை என்ன செய்யும்னா, அந்த கிருபை தண்டனை பெற வேண்டிய ஆளை தண்டனை பெறாமல் இருக்க தகுதிப்படுத்தும், சரிபடுத்தும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கிருபை தண்டனையை தடுக்காது, ஆனால் தண்டனைக்கு பெற வேண்டிய ஆளை தகுதிப்படுத்தும், சரிபடுத்தும். வாழ்க்கையில் அவனுடைய காரியங்களை உணர்த்தி திருந்த வைத்து தண்டிக்க வந்த தேவன் தண்டனை கொடுக்க அவசியமில்லை என்று மாறுவதற்கு அது தண்டனையை நிறுத்தாது, நம்மை திருத்தும். அல்லேலூயா. நினிவே பட்டணத்தார அந்த கிருபை திருந்த செய்தது. திருந்தின போது கர்த்தர் பட்டணத்தை கவிழ்க்காதிருக்க கர்த்தர் உதவி செய்தார். அதிகார விரோதமாய் இருந்தது.
மதம் விரோதமாய் இருந்தது, சமுதாயம் விரோதமாய் இருந்தது. எல்லாரும் எதிர்த்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நல்ல கவனிங்க, இத்தனை எதிர்ப்பு வந்தும் தேவ ஜனத்தை அழிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லார் மேலும் கிருபையில் பூரண கிருபை இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி கிருபை கொடுப்பார்? யாக்கோபை கேளுங்க, எப்படி கிருபை கொடுப்பார் என்றால், தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. கை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. எங்கள் ஆண்டவரை எல்லாரும் கை உயர்த்தி கேளுங்க. ஒன்று இந்த நாளில் எங்களுக்கு நடக்கணும். நாங்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டுமல்ல, ஒரு தகுதியும் எரேமியாவுக்கு இல்லை. ஆனாலும் கிருபை அவன் சூழ்நிலையில் கிரியை செய்தது. ஆண்டவரை பார்த்து அவனுக்கு தான் ஒரு தகுதியுமே இல்லையே, ஏன் ஆண்டவரே கிருபை கொடுக்கிறீர் என்று கேட்டால் சொல்லுவார், என்னை தவிர யாராலும் கிருபையை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அவ உதவியை மனிதன் செய்யலாம், உபகாரத்தை மனிதன் காட்டலாம், ஆனால் கிருபை கொடுப்பது கர்த்தர் ஒருவர் மட்டுமே. இல்லை இல்லை, அவனுக்கு தகுதி இல்லை. அந்த குடும்பத்திற்காக கொடுக்கிறீர், அந்த குடும்பத்திற்கு தகுதி இல்லை. அந்த தனி மனிதனுக்காக கொடுக்கிறீர், அந்த குடும்பத்துக்காக கொடுக்கிறீர் என்றால் அவர் சொல்லுவார், தகுதி இல்லைன்னு சொல்கிற பாத்தியா, அதுதான் என் தகுதி. அவனுக்கு கிருபையை கொடுப்பதற்கு நீ தகுதி இல்லைன்னு சொல்கிற, ஆனால் கிருபையை கொடுப்பதற்கு அதுதான் அவங்க வாழ்க்கையில் தகுதி. அல்லேலூயா. தகுதி இல்லை என்பதுதான் ஆண்டவர் கிருபையை கொடுப்பதற்கு தகுதியாய் மாறுகிறது. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் சரியாய் நன்மையாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை புரிந்து கொண்டால் ஒரு நாளும் கர்த்தரை நாம் முறுமுறுக்க மாட்டோம். எவ்வளவு இக்கட்டு வந்தாலும், எரேமியாவை போல யாருக்கும் வரல. அவ்வளவு இக்கட்டு. கர்த்தரே விரோதின்னு சொல்கிறான் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் தான் எனக்கு எதிராளி, கர்த்தர் தான் வழியெல்லாம் அடைச்சிட்டாரு. அவ்வளவு சொன்ன ஆளுக்கு தான் கர்த்தர் காண்பித்தார். அவன் தான் சொல்கிறான், அப்படி சொன்ன ஆள் தான் சொல்கிறான், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. முதலாவது காரியம், எரேமியாவுடைய வாழ்க்கையில் இவ்வளவு இக்கட்டு இருந்துச்சுப்பா. இந்த இக்கட்டின் நடுவில் எப்படிப்பா நீ கர்த்தர் நல்லவர் என்று சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எரேமியா சொல்லுவார், முதலாவது ஆண்டவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை நான் உணர்ந்து திரும்பி அதை நினைத்த பொழுது கர்த்தர் 3 காரியத்தை எனக்கு காண்பித்தார். ஒன்று, உன்னை பாதுகாக்கிற கிருபை உன்னை சுற்றிலும் நான் வைத்திருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்த போது நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவன். ரெண்டாவது அவருடைய கிருபையை நினச்சி பார்த்தேன், உணர்ந்தேன். அந்த கிருபை முடிவே இல்லாத கிருபையாக என்னை தொடர்ந்து கொண்டு வருகிறது. பிரச்சனைக்கு முன்பும் கிருபையை கொடுத்தார், பிரச்சனையின் நடுவிலும் கிருபை கொடுத்தார், பிரச்சனை முடிந்த போதும் கிருபை கொடுத்தார். பிரச்சனை முடிஞ்சிருச்சு, கிருபை முடியவே இல்லை, கிருபை தொடர்ந்து கொண்டே இருக்கு. அதனால் இப்போ நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். மூன்றாவது, இந்த கிருபையை அப்படியே நினச்சி பார்த்தம்போது என் ஆண்டவர் கிருபையை சில்லறையாக தரல, மிகுந்த கிருபையை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுகிறாரு, கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே என்கிட்ட எல்லாரும் சொல்லலாம், இவனுக்காக கிருபையை தரு, ஒரு தகுதியுமே இல்லையே. ஆண்டவர் சொல்லுவார், நீ தகுதி இல்லைன்னு சொல்கிற பார்த்தியா, அதுதான் நான் தகுதியை கொடுப்பதற்கு அவனுக்கு தகுதியாய் மாறுகிறது. இந்த கிருபை ஆண்டவருடைய செயலை நாம் சரியாய் புரிந்து கொள்வோமானால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுக்க மாட்டோம். இக்கட்டின் நேரத்தில் தைரியமாய் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு, இந்த தேவன் எத்தனை நல்லவர். எரேமியாவுடைய வாழ்க்கையில் எத்தனை வசனங்களை பார்த்தோம், எத்தனை சூழ்நிலைகள்,
எல்லாம் எதிராக இருந்த சூழ்நிலை, எலும்பு போயிடுச்சு, சதை போயிடுச்சு, இருட்டு, எல்லாமே கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவருடைய கையே எனக்கு விரோதமாக இருக்குன்னு ஆண்டவரை குற்றம் சாட்டினவர். கசப்பு எல்லாம் இருந்துச்சு, எட்டிய போல வெறிக்க செய்தார். இவ்வளவு சொல்றாரு. இவ்வளவு சொல்லிட்டு அந்த எரேமியா, எந்த எரேமியா தன்னுடைய வாயினால கர்த்தர் தான் எனக்கு விரோதி, கர்த்தர் தான் எதிராக இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கல, ஜெபம் பண்ணாலும் போனாலும் என்னால் ஜெபிக்க முடியல, ஜெபத்துக்கு வழியை அடைச்சிட்டாரு, கர்த்தர் மேலே பல காரியங்களை சொன்ன எரேமியா அதே நாவிலே கர்த்தர் சொல்ல வைக்கிறார், கர்த்தர் நல்லவர். எப்படிப்பா அவனுடைய சூழ்நிலையில் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல முடிந்தது? இவ்வளவு இக்கட்டு, இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு பாடு, இவ்வளவு வேதனை, இவ்வளவு கண்ணீர், எப்படிப்பா உன்னால் நல்லவர் என்று சொல்ல முடிந்தது? எரேமியா சொல்லுவார், இந்த இக்கட்டின் நேரத்தில் கர்த்தருடைய கிருபை எனக்காக என்ன செய்கிறது என்பதை என்னை உணர வைத்தார். நான் திரும்பி பார்த்து என்ன செய்கிறது என்பதை கொஞ்சம் அப்படியே நினச்சி பார்த்து தியானம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு புரிய வச்சார், உன்னை பாதுகாக்கிற கிருபை உன்னை சுற்றில வச்சிருக்கிறேன்ப்பா. இன்னும் கொஞ்சம் நினச்சி பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்தேன். முடிவே இல்லாத கிருபை. பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருந்தாலும் கிருபை கூட வந்துக்கிட்டே இருந்துச்சு. பிரச்சனை முடிஞ்சாலும் இன்னும் கிருபை தொடர்ந்து கொண்டே இருக்கு. முடிவே இல்லாத கிருபையை தருகிறார். மூன்றாவது, அளந்து போடுகிறார்ல, சில்லறையாக போடுறவர்ல, மிகுந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால் இப்போ நான் தைரியமாக சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். உங்களையும் கர்த்தர் நிச்சயமாக சொல்ல வைக்க போகிறார். உங்கள் பாடு, உங்கள் நெருக்கம், உங்கள் பிரச்சனை, உங்கள் வேதனை எல்லாவற்றின் நடுவிலும் ஒருவேளை நீங்களும் நினைக்கலாம், கர்த்தரும் எனக்கு எதிராக இருக்கிறாரோ, கர்த்தரும் எனக்கு விரோதமாக செயல்படுகிறாரோ நினைச்சாலும் இதன் நடுவிலே நான் தைரியமாக சொல்கிறேன், உங்களை கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வைப்பார். அந்த சூழ்நிலை நடுவிலே நல்லவர் என்பதை கர்த்தர் சொல்ல வைப்பார். எரேமியாவை சொல்ல வைத்தவர் உங்களையும் சொல்ல வைப்பார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இக்கட்டு நேரத்திலும் எரேமியாவினாலே கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல முடிந்தது. அவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகளை கடந்ததான மனிதன், உண்மையே குற்றம் சாட்டின மனிதன், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து குற்றம் சாட்டின மனிதன், ஆனாலும் அதே நாவை கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வைத்தீர். ஆண்டவரே, உம்மை உணர வைத்தீர். உம்முடைய கிருபையின் நடத்துதலை திருப்பி பார்த்து அதை சிந்திக்க ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்தீர். அதை சிந்தித்து பார்த்த பொழுது, உணர்ந்த பொழுது, நினைத்து பார்த்த பொழுது எரேமியா சொல்கிறான், என்னை கர்த்தர் பாதுகாக்கிற கிருபைக்குள்ளே என்னை நடத்தினார். முடிவே இல்லாத கிருபைக்குள்ளே என்னை நடத்தினார். மிகுந்த கிருபையை கொடுக்கிற சூழ்நிலைகளை நடத்தினார். இதை பார்த்தபோது, கண்டு கொண்ட போது, புரிந்து கொண்ட போதுதான் எரேமியா சொல்கிறார், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, இன்றைக்கு வசனம் கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த பாதையில் போயிட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும். எங்கள் பிள்ளைகள் சந்திக்கிற சூழ்நிலைகள், சந்திக்கிற பாடுகள், சந்திக்கிற வேதனைகள், சந்திக்கிற நெருக்கங்கள், வடிக்கிற கண்ணீர், கஷ்டம், இதை எல்லாவற்றையும் அறிந்தவர். அதன் நடுவிலே பிள்ளைகளை கர்த்தர் நல்லவர் என்று நீ சொல்ல வைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பாதுகாக்கிற கிருபை சூழ்ந்து கொள்வதாக, முடிவே இல்லாத கிருபை சூழ்ந்து கொள்வதாக, மிகுந்த கிருபையை பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுவதற்கு உணர்த்துவீராக, நினைத்து பார்க்க வைப்பீராக. எரேமியாவுக்கு நடந்த காரியம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிற காரியம் நடக்கட்டும் ஐயா. சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்யும். வந்த ஒரு வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் வசனத்தின் ஊடாய் கர்த்தர் நடத்தி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.